வேர்ல்ட் வார் 3 ஸ்டார்ட் ஆகுமா? ஒருவேளை ஸ்டார்ட் ஆனா நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா? இப்ப இருக்க வேர்ல்ட் சிச்சுவேஷன் ரொம்ப டென்ஷனா தான் இருக்கு. என்ன அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் வார் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல இஸ்ரேல் அண்ட் ஈரான் கான்ஃபிளிக்ட் ரொம்ப சூடாயிட்டு இருக்கு. சைனா தைவான் இஷ்யூ எனி டைம் எக்ஸ்ப்ளோட் ஆகலாம். எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்க? இது நடக்கலாம், நடக்காமையும் போகலாம்னு சொல்றாங்க. நியூக்ளியர் வெப்பனா என்னன்னு தெரியுமா? ஒரு நியூக்ளியர் பாம்பு ஒரு சிட்டிய செகண்ட்ல டிஸ்ட்ராய் பண்ணும். அதோட டெம்பரேச்சர் சூரியனோட சர்ஃபேஸ் மாதிரி ஹீட் கிரியேட் பண்ணும். அதுல வர ஷாக் வேவ் பெரிய பில்டிங்க கூட தரமட்டமாக்கிரும். அண்ட் அதுல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் வருஷங்களா கடந்து கூட அது பாய்சனாவே இருந்துட்டு இருக்கும். நம்ம அந்த ரேடியேஷனை விட தூரமா இருந்தா கூட கேன்சர், பர்த் டிஃபெக்ட்ஸ், ஹெல்த் ப்ராப்ளம் வரலாம். உலகத்துல 12,000க்கும் மேல நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்கு. ஒரு மாடர்ன் நியூக்ளியர் பாம்பை எது கூட கம்பேர் பண்றாங்கன்னா ஹிரோஷிமா பாம்பு இருக்குல்ல, அதோட 20 to 30 டைம்ஸ் பவர்ஃபுல்லா. நியூக்ளியர் வின்டர் அப்படின்னு என்ன தெரியுமா? நிறைய நியூக்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோட் ஆகி அந்த ஸ்மோக் வந்து ஸ்கை கிட்ட போகும். இப்ப சூரியனை பிளாக் பண்ணும். அதனால இந்த எர்த்தே கோல்டா, அதுக்கப்புறம் கிராப் ஃபெயிலியர் ஆகும், ஃபுட் ஷார்டேஜ் ஆகும். சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க? ஒரு சின்ன நியூக்ளியர் வார் பிட்வீன் 2 கண்ட்ரீஸ் நடந்தா இந்த ஹோல் பிளானட்டே கிளைமேட் மாறிடும் அப்படின்னு. நியூக்ளியர் வார் நடந்தா யாருமே ஜெயிக்க போறது இல்ல. சர்வைவ் ஆகி நிக்கிற மனுஷனுக்கு கூட வியாதி வந்து செத்து போயிடுவான். அதனால உலகத்துல இருக்க நிறைய லீடர்ஸ் இதை அவாய்ட் பண்ணதா ட்ரை பண்ணுவாங்க. வேர்ல்டு வார் 3 நடந்தா நம்ம இமேஜின் கூட பண்ண முடியாத லெவலுக்கு லைஃபே மாறி போயிடும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.